சத்துரு குடும்பங்களை கெடுக்க நினைக்கிறான், ஆண்டவர் கட்ட நினைக்கிறார். சத்துரு சமாதானத்தை குலைக்கிறான்னா ஆண்டவர் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தினால நம்ம இருதயங்களை நிரப்ப வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. எல்லாருடைய கைகளை மேல தட்டி நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், கர்த்தர். இந்த காலையிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். ஆமென். நாளைக்கு காலையில் திரும்பவும் ஒரு புதிய மாதத்தை நம்ம எல்லாருமே ஒரு புதிய மாதத்தை நம்ம துவங்க போகிறோம். வேதம் சொல்கிறது, உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கு. ஸோ இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம். இந்த வருஷம் ஒரு கதையை போல் நீங்கள் கழிக்கலாம். இந்த முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய மனது உடைஞ்சிருக்கலாம். ஆனால் நான் உங்களை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ எல்லாம் ரொம்ப நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, நம்முடைய மூளை அப்படின்றது இந்த ஹால் அளவுக்கு பெருசு கிடையாது. நம்முடைய மூளை அப்படின்றது ரொம்ப சின்னது. நமக்கு கொடுத்துருக்கிற இருதயம் அப்படின்றது ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி, ரொம்ப கசக்கிடக்கூடாது. இதையும் போட்டு யோசித்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எதையுமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனால் ரொம்ப நம்முடைய இருதயத்தை போட்டு கசக்கிட்டோன்னா திரும்ப அது ரொம்ப திரும்பி அதை நல்லா பண்ணணும்னு சொல்லும்போது கூட நம்மளால் நல்லா பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டவன். கர்த்தர் தான் என்னை விடுதலை ஆக்குனார். அதை கசக்கிற வேண்டாம், அப்படி ஃப்ரீயாக விடுங்க. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். இப்போ பாருங்கள், நீங்கள்லாம் நினச்சது மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நீங்கள் நினச்சிங்க, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்னு. இன்றைக்கி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெருசாக தீமை நடந்திருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினச்ச எந்த தீமையும் உங்களுக்கு நடக்கலை. ஆனால் நீங்கள் நினைக்காத எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். அதனால் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அதான் ஒரு பழமொழி நான் எப்போவுமே சொல்வேன்,
ஸ்டாப் திங்கிங் ஸ்டார்ட் தேங்கிங். ஸ்டாப் திங்கிங் ஸ்டார்ட் தேங்கிங் அப்படின்னா முதல்ல யோசனை பண்றதை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய யோசனை வீண் என்று. கர்த்தர், நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப யோசிக்கிறது வீண், இந்த பிரச்சனையை குறித்து ரொம்ப யோசிக்கிறது வீண். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்னையுமே திங்க் பண்ணாத, நீ ஒன்னையுமே யோசிக்காத, எதை குறித்து நீங்க திங்க் பண்ண வேண்டாம். நீங்க என்ன மட்டும் பண்ணுங்கன்னா, நன்றி ஆண்டவரே, இதுவரையில என்ன நடத்துனதற்காக நன்றி ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலன் தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, இதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ண போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஹாலுக்குள்ள என்ட்ராகும் போது ஆண்டவரே இதைத்தான் பேசணுமான்னு சொல்லும்போது கர்த்தர் எனக்கு தெளிவா சொன்னது என்னன்னா, என் பிள்ளையினுடைய முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேணான்னு சொல்லு. அவன் சிலுவைக்கு பின்னாடி ஒரு சிங்காசனமே நான் வச்சிருக்கிறேன், அவன் தோல்விக்கு பின்பாக ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறேன், அவனுடைய கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பெரிய களிப்பை வைத்திருக்கிறேன். நான் நம்புறேன். அதனால அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நீங்க எல்லாம் சாட்சி சொல்லுவீங்க. இந்த பட்டு போன விருட்சத்தை கர்த்தர் தழைக்க பண்ண போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடங்களிலே ராஜாக்களோட உட்காருவாங்க. ராஜாக்களோட கர்த்தர் உங்க பிள்ளைகளை உட்கார வைப்பார். உங்க குடும்பத்தை சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா சொல்லுங்க. அப்பா பார்த்து நன்றி ஆண்டவரே, நீர் தந்தை எல்லாவற்றுக்காகவும் நன்றி. என் மூத்த பிள்ளைக்காக நன்றி, என் இரண்டாவது பிள்ளைக்காக நன்றி, என் இளைய பிள்ளைக்காக நன்றி. நீங்க செய்ய போகிற எல்லா அற்புதத்திற்காக சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஸோ தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னா நாளைக்கு காலையில் திரும்பவும் 5 o'clock சர்வீஸ் இருக்குது கோயம்புத்தூரில். அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நான் நம்புகிறேன், நான் எத்தனை தான் மற்றவங்க ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் நிற்கணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆமோதிக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்காக என்ன வேணாலும் நான் செஞ்சிடலாம், ஆனால் உங்களுக்காக நான் சாப்பிட முடியுமா? சொல்லுங்களேன், முடியாது. உங்களுக்காக யார் தான் சாப்பிட்டாகணும்? அதனால அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆனால் ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னா, என் பிள்ளை என்கிட்ட வந்து நிற்கணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதனால நீங்கள் போய் நில்லுங்க. இந்த 2 மாதத்தையும் வீணடிச்சிடாதீங்க. இந்த 2 மாதமும் ஆயத்த மாதம். அடுத்த 2025க்காக இந்த 2 மாதம் நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இயர் என்ன விஷன் இருக்குது, என்ன மிஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே நோட் எடுத்து ஒன்றொன்னா எழுத ஆரம்பித்தேன். அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நடப்பிப்பார். அதனால் இந்த 2 மாதத்தையும் ப்ரிப்ரேஷனாக யூஸ் பண்ணுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. வருகிற ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீங்கள் சீக்கிரமாய் ஒரு நல்ல செய்தியை, தூர தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. ஆமென். கடைசியாக அந்த பாட்டை ஒரு 3 டைம் பாடிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஜெபிச்ச உடனே நீங்கள் கடந்து போகலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை சொல்லுவோம். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. இப்ப கைய மேல தட்டி உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, சத்தமா உங்க பிள்ளை. அப்பா உங்க காதுகள் கேட்கட்டும், உங்க பிள்ளை.
பிள்ளை நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே, நம்புங்கப்பா நம்புங்கப்பா ஆராதிப்பே தகப்பனே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, காற்றுகளை தங்களுடைய கையில அடக்குகிற தேவனே, கடலுடைய மண்ணை கணக்கில் வச்சிருக்கிற தேவனே, உங்களால ஆகாதது என்ன இருக்குப்பா? உங்களால முடியாதது என்ன இருக்கு ஆண்டவரே? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிறவரப்பா. இஸ்ரவேலுடைய சிறையிருப்பு யாருமே திருப்ப முடியாத சிறையிருப்பு. ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல, ஒரு வாய்க்காலை வெட்டி திருப்புவது போல, ஒரு வாய்க்காலை வெட்டி திருப்புவது போல நான் அந்த சிறையிருப்பேன் 12 மணி நேரத்துக்குள்ளேயே நான் திருப்புவேன். பிச்சைக்காரியா வயல் நிலத்துக்கு போன அந்த மகளை 24 மணி நேரத்துக்குள்ள லட்சாதிபதியாய் அந்த நிலத்துக்கு ஓனரா மாத்தின மகா பெரிய தெய்வம் இப்போ இந்த குடும்ப கூடுகையில கடந்து வந்து எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்போ இந்த பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா போட்டு ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. எதிரி தலை மேல ஏறி நின்னது போதும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை அற்பமா நினைச்சது போதும் ஆண்டவரே. இவன் எழும மாட்டான்னு சொன்னது போதும் ஆண்டவரே. இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம் இப்ப கரங்களை தட்டிட்டு இருக்கும் போதே அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் எங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த நாளை நீர் நியமிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வல்லமை வல்லமை அக்கினி அக்கினி உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை தேவனுடைய மகிமை இறங்கி எங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போகும்போது அவர்களுக்கு விரோதமாய் இருந்த கட்டுகள் உடைவதாக, சத்துருடைய கட்டுகள் உடைவதாக, பரம்பரை சாபங்கள் விலகுவதாக, செய்வனை கட்டுகள் உடைவதாக, குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற எந்த சக்தி ஆனாலும் எங்க பிள்ளைகளை அபிஷேகித்து கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த வல்லமை கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. இந்த வருஷம் முடிகிறதற்கு இனியும் 2 மாசம் தாண்டவரே இருக்குது. ஆனா இங்க இருக்கிற நிறைய பிள்ளைங்க இதுவரைக்கும் ஜெபம் மட்டும் தாண்டவரே பண்ணுனாங்க. இதுவரையிலும் அற்புதத்தை பார்க்கல, வெற்றியை பார்க்கல. இந்த வருஷத்தை எந்த அற்புதத்தையும் பார்க்காமலே நான் முடிச்சிருவேனோ, ஒரு நன்மையும் இல்லாம முடிச்சிருவேனோன்னு சிலருடைய மனசு ஏங்கிட்டே இருக்குப்பா. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, உன் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த வருஷத்தினுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். ஆமென். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும்பா, என் பிள்ளைங்களுடைய வருத்தத்தை சுமந்தது போதும் ஆண்டவரே. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்,
இத்தனை வருஷம் மாம்சத்தோட போராடின போராட்டம், கடனோட போராடின போராட்டம், வியாதியோட போராடின போராட்டம், ஜனங்களோட போராடின போராட்டம். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, போர் முடிந்தது, போர் முடிந்தது. ஏசப்பா, எங்க பிள்ளைங்க போராடின போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வருவதாக ராஜா, முடிவுக்கு வருவதாக. நான் இப்ப ஜெபிக்கிற ஜெபம் எங்க பிள்ளைகளுக்கு 20 ஆண்டாகிலும் அது அவருடைய தலையின் மேல ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா. அவங்க பிள்ளைங்க எழும்பி திருச்சபையில நிக்கணும், பாட்டு பாடணும், ஆராதனை நடத்தணும். பூமியில இருக்கிற உயர்ந்த மனுஷங்க மத்தியில எங்க பிள்ளைகளை ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர், ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். எங்க பிள்ளைகளை அப்படி நீர் உட்கார வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த முழு இரவு ஜெப டீம் இன்னும் உமக்கு பெரிய ஊழியம் செய்யட்டும்பா. அதனோடு தோள் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீரார். எங்க தூத்துக்குடி பகுதியில் இருந்து எழுப்பி உலகமெங்கும் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற எங்க கார்த்திக் கமாலியல் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உங்களுடைய பிள்ளைய கோடிகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே, அப்பா பயன்படுத்துங்க ஆண்டவரே. இங்கு இருந்த அந்த அக்கினி பிளம்பு லட்சங்களை சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற உழைக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்களையும் ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைங்க நிறைய உண்டு, ஆன்லைன்ல சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க நிறைய உண்டு. இப்ப நேரடியா அவங்க முகத்தை பார்த்தே அவங்கள ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உலகத்தான் வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே, துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே, தீமை செய்கிறவன் வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே. உங்க பிள்ளை நாங்க வாழ்ந்திருக்கணும், உங்க பிள்ளைங்க நாங்க வாழ்ந்திருக்கணும். மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி, தேவனே வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் தலைகளை சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தில் எங்களோட இசை கருவி வாசிக்கிற PA சிஸ்டம் ஆப்ரேட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்க பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.